எப்பெல்லாம் நமக்குள்ள சமாதானம் இல்லாம போகுதோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಮ್ಮೊಳಗಡೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೋ, எப்பெல்லாம் ஒரே கலிபிலியா எப்பெல்லாம் ஒரே கலக்கமா குழப்பமா இருக்குதோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಹೋರಾಟಗಳು ಕಾಣப்படுತ್ತದೋ, அந்த வேளையிலெல்லாம் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேணும். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೋಸ್ಕರ ರಕ್ತ ಸುರಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನ ಸಮಾಧಾನ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசுவின் ரத்தம் எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி சிந்தப்பட்ட ரத்தம். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ತ. எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காகவே சிந்தப்பட்ட ரத்தம் இயேசுவின் ரத்தம். ಸಮಾಧಾನ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ತವೇ ಯೇಸುವಿನ ರಕ್ತ. கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. ಕೊಲೊಸ್ಸೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனம். ಕೊಲೊಸ್ಸೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காகவே சிந்தப்பட்ட ரத்தம் இயேசுவின் ரத்தம். ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ. கொலோசையர் 1:20. ಕೊಲೊಸ್ಸೆ 1:20. ಆತನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ ತಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ. போதும் பாருங்க, சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டு ಮಾಡಿ சமாதானத்தை உண்டாக்கினார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. ஆமென். விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಒಂದಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கட்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರಲಿ. நம்ம போற சபையில சமாதானம் இருக்கட்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರಲಿ. நம்முடைய தேசத்துல நீங்க இருக்கிற ஏரியால சமாதானம் இருக்கட்டும். ದೇಶದಲ್ಲಿ ನೀವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರಲಿ. நீங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லா சமாதானம் இருக்கட்டும். ನೀವಿರುವಂತ ಏರಿಯಾ ಪೂರ್ತಿ ಸಮಾಧಾನವಿರಲಿ. நம்ம தேசத்துல சமாதானம் இருக்கட்டும். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರಲಿ. குடும்பத்துல சமாதானம் இருக்கட்டும். ಸಮಾಧಾನವಿರಲಿ. இந்த காலை வேளையில கலக்கத்தோட தவிப்போட ஏக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? என்ன நடக்க போகுது பயத்தோட வந்திருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕಳವಳದೊಂದಿಗೆ ದುಃಖದೊಂದಿಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೋ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தினார். ಸಮಾಧಾನ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು என் ಸುರಿಸಿದ್ದಾರೆ. பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தினார். ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದಾರೆ. விசுவாசத்தோட சோத்திரம் பண்ணுங்க, சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ, ದೇವರು ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஏசப்பா உங்க ரத்தத்தை எங்க குடும்பத்துல தெளிங்க ஏசப்பா. ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಚೆಲ್ಲಿರಿ. என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு மேலே உங்க ரத்தத்தை தெளிங்க ஏசப்பா. ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. எல்லாருக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகட்டும். ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. ஆமென். எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காகத்தானே ரத்தம் சிந்தினீங்க. ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನೀವು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದಿರಲ್ಲವೋ? விசுவாசத்தோட கிளைம் பண்ணி சோத்திரம் பண்ணுவோம். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಅರ್ಹತೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಕೇಳಿ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. பெரிய ஒரு தேவ சமாதானம் நம்ம எல்லார் மேலே ஆளுகை செய்யட்டும். எல்லார் மேலே ஆளுகை செய்யட்டும். ಸಮಾಧಾನ ದೊಡ್ಡದಾಗಿ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ. ஆமென். சோத்திரம் பண்ணுவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.